நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன கார்த்திக் இப்படி ஆயிடுச்சு? நான் நிஜமா சொல்றேன் கார்த்திக், அது ஏன் திருப்திக்காக எழுதின டைரி, அப்புறம் நக்ஷ்காகவும் எழுதின. அவ எனக்குள்ள இருந்தப்போ நடந்தது எல்லாம் அவனுக்கு தெரியப்படுத்தணும்ன்றதுக்காக எழுதின. அது அவன் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அவ வளர்ந்ததுக்கு அப்புறமா அதை காட்டணும்னு ஆசைப்பட்டேன். மத்தபடி வேற எந்த காரணமும் இல்ல கார்த்திக். ஆனா அர்ச்சனா, இத பத்தி ஏன் நீ என்கிட்ட கூட சொல்லல? என்ன, நான் உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். நம்ம நக்ஷ் பிறந்ததுக்கு அப்புறமா அவன் கூட நாம சேர்ந்து உட்கார்ந்து அந்த டைரிய படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அந்த ஒவ்வொரு எழுத்துக்களையும் நான் அனுபவிச்ச அந்த ஒவ்வொரு நிமிஷங்களையும் நாம சேர்ந்து உட்கார்ந்து அனுபவிக்கணும்னு நினைச்சேன். ஆனா இந்த டைரியை நீ ஹாஸ்பிடலுக்கு எடுத்துட்டு போனியா? ஆமா கார்த்திக், எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. நான் இந்த டைரியை ஹாஸ்பிடலுக்கு எடுத்துட்டு போயிருக்க கூடாது. ஆனா நான் என்ன பண்றது? குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி எல்லா நிமிஷங்களையும் அந்த டைரியில எழுதணும்னு நினைச்சேன். அதனாலதான் எடுத்துட்டு போனேன். சரி, உன் டைரி தொலைஞ்சதுல அப்ப கூட நீ என்கிட்ட எதுவும் சொல்ல பாத்தியா? கார்த்திக், அந்த டைரிய தேடி கண்டுபிடிக்க நான் எவ்வளவு முயற்சி பண்ணேன். ஆனா அது கிடைக்கவே இல்ல. ஆனா அந்த பப்ளிஷர் வீடு வரைக்கும் வருவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல கார்த்திக். என் டைரிய பப்ளிஷ் பண்ணலாமாங்கிற கேள்விக்கே இடம் இல்ல கார்த்திக். ஏன்னா எனக்கு அது ரொம்ப ரொம்ப பர்சனல். நான் தான் கவனமா இருந்திருக்கணும். இப்ப நான் என்ன பண்ணுவேன் கார்த்திக்? எனக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு. இப்பதான் அவர் டைரிய திருப்பி கொடுத்துட்டு போயிட்டாருல, நான் போன் பண்ணி அவங்க கிட்ட ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிடுறேன். இந்த பிரச்சனை இதோட முடிச்சாகணும். கார்த்திக் பெயர் சுட்டு விழா அன்னைக்குதான் அந்த லெட்டர் வந்துச்சு. ஆனா அன்னைக்கு நான் லக்ஷ்மிய நிக்கலையும் பா. கார்த்திக், அது சாரி அர்ச்சனா, நானே உங்ககிட்ட சொல்லணும்னு தான் இருந்தேன். லக்ஷ்மியை பத்தியும் மாப்பிளைய பத்தியும் உனக்கு ஏற்கனவே தெரியும்னு எனக்கு தெரியாது. இப்ப இந்த விஷயத்தை பத்தி நமக்கும் அப்பாவுக்கும் மட்டும்தான் தெரியும். அப்பாவுக்குமா? ஆமா, அன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்தப்போ அப்பா அவரை பார்க்க போனாரு. அப்போ அவரு ட்ரிங்க் பண்ணிட்டு வந்த விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சு. என்ன? அன்னைக்கு எப்படியோ யாருக்கும் தெரியாம நாங்க சமாளிச்சிட்டோம். அங்கிளுக்கும் ஆண்டிக்கு கூட இத பத்தி தெரியும். லட்சுமி இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். ஆனா ப்ளீஸ், வீட்ல இத பத்தி யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லிடாதா? கார்த்திக், அது நானும் உங்ககிட்ட லக்ஷ்மிய பத்தி ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச. உங்களுக்கு பெரியய்யா கூப்பிடுறாரு. ஏதோ பத்திர சம்பந்தமா ஃபைல் கேக்குறாரு. நான் வரேன்னு சொல்லு. பெரியப்பா கிட்ட ஃபைல கொடுத்துட்டு வந்துடுறேன். வந்தனா, எனக்கு ரொம்ப தலைவலியா இருக்குமா. நீங்க எல்லாரும் டிஃபன் சாப்பிடுங்க, நான் அப்புறமா கீழே வரேன். அம்மா, மத்தவங்க கிட்ட இந்த மாதிரி சொல்லுங்கம்மா, என்கிட்ட சொல்லாதீங்க. உங்களுக்கு அழணும் தோணுச்சுன்னா நல்லா அழுதுருங்கம்மா. பட் ப்ளீஸ்மா, மனசுக்குள்ள எதுவும் வச்சுக்காதீங்க. உங்களுக்கு அர்ச்சனை மேல கோவம் தானே, அதை என்கிட்ட சொல்லுங்க. நான் என்னன்னு சொல்றது? அம்மா, நான் உங்களுக்கு மருமக மட்டும் இல்ல, உங்க பொண்ணும் கூட. ஒரு பொண்ணை நினைச்சு நீங்க எவ்வளவு வருத்தப்படுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அர்ச்சனா ஏன் அவ்வளவு அவசரமா போனானோ தெரியும். எந்த காரணமும் இல்ல. என்ன காரணம்னு நான் சொல்றேன். இப்பெல்லாம் என் பொண்ணுக்கு என் கூட இருக்கிறதுக்கே பிடிக்கல. எப்ப கூப்பிட்டாலும் வர மாட்டேங்கிறா. போன தடவை அவளோட நிலைமையை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவ அந்த நேரத்துல அங்க இருக்க வேண்டியதுதான் அவசியமா இருந்தது. ஆனா இந்த தடவை என்ன சமாதானப்படுத்தணும்னு தான் வந்தா. ராத்திரி அவளோட ரூம்ல போய் தங்கலான்னு பார்த்தா வேண்டான்னு மறுத்துட்டா. பேசலான்னு போனா என்ன திருப்பி அனுப்பிட்டா. அவ பாட்டுக்கு திடீர்னு மாப்பிளைக்கு போன் பண்ணி என்ன வந்து கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிருக்கான். ஒரு நாளாவது அம்மா குழந்தை கூட விளையாடட்டும்னு அவளுக்கு தோணல. கிளம்பி போயிட்டா பாத்தியா. கிச்சாவும் அர்ச்சனாவும் வராங்க. நாம இங்க எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். எல்லா பொண்ணுங்களும் பிறந்த வீட்டுக்கு போனா சந்தோஷமா தாமா இருப்பாங்க. ஆனா நான் என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கு தெரியல. வந்தனா, என் பொண்ணு மட்டும் எதுக்காக இங்க வரவே மாட்டேங்கிறா. அவ இங்க வந்தா சந்தோஷமா தான் இருக்கா ராதிகா. ஆனா அவ முதல்ல தன்னோட புகுந்த வீட்டை பத்தி யோசிக்கிறானா? அதே மாதிரி பிறந்த வீட்டுக்குன்னு ஒரு மரியாதை வச்சிருக்கால. அவளை கல்யாணம் பண்ணி அனுப்பி வைக்கும் போது நீதானமா சொல்லி அனுப்புன. இனிமே உன் மாமியார் தான் உனக்கு அம்மான்னு சொன்னல. அந்த குடும்பம் தான் உன்னோட குடும்பம்னு சொன்னல.
இப்ப எதுக்காக இப்படி வருத்தப்படுற? ஒவ்வொரு தடவையும் நான் இதை நினைச்சுதான் என் மனசு ஆறுதல் படுத்திக்கிறேம்மா. ஆனா இந்த தடவை முடியாது. அர்ச்சனா கொஞ்ச நாள் என் கூட இருப்பான்னு நான் ரொம்ப ஆசையா இருந்தேன் தெரியுமா. என் பொண்ணையும் பேரனையும் சந்தோஷமா பாத்துக்கணும்னு ரொம்ப ஆர்வமா எனக்கு இருந்தேன். தெரியுமா ராதிகா, எல்லாரும் அதுதான் ஆசைப்பட்டோம். அவ போனதுல உனக்கு மட்டும் வருத்தம் இல்ல, எல்லாருக்கும் வருத்தம் தான். நான் ஒண்ணு கேக்குறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீ அர்ச்சனா வீட்ல தங்கிட்டு வரேன்னு போனல்ல, அங்க இருக்கும்போது ஒரு நிமிஷமாவது உன்னால இந்த வீட்டை மறக்க முடிஞ்சுதா? நீ இந்த வீட்டையே நினைச்சுக்கிட்டு அங்க இருந்ததுனால அர்ச்சனா மேல உனக்கு அன்பு இல்லைன்னு இல்லையே? ஆமாம்மா, நாங்க எல்லாருமே உங்க மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கோம். நீங்க ரொம்ப நல்லவங்கம்மா. உங்க மனசு ரொம்ப சுத்தமானது. அதனால நீங்க இனிமே எப்பவும் அழக்கூடாது, சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். வந்தனா, ம்? உனக்கும் உன்னோட அம்மாவோட ஞாபகம் வரும்ல? அவங்கள போய் பார்க்கணும், அவங்க கூட இருக்கணும்னு உனக்கும் ஆசையா இருக்கும்ல? இங்க பாருமா, உனக்கு எப்ப தோணுனாலும் நீ போய் அவங்கள பார்த்துட்டு வரலாம். நான் என் வேலையில அப்படியே முழுகி போயிடுவேன். போயிட்டு வந்து சொல்ல வராத. ஆனா உங்க அம்மாவும் நீ எப்ப வீட்டுக்கு வருவேன்னு ஆசையா காத்துட்டு இருப்பாங்கல்ல? என்ன மாதிரியே உன்னையும் அனன்யாவையும் பார்க்கணும்னு அவங்க ஆசையா துடிச்சிட்டு இருப்பாங்க இல்லையா? எனக்கு 2 பொண்ணுங்க இருக்காங்க. சந்தோஷமா இரு. அண்ணா அம்மா, நான் உங்க மேல கோவமா இருக்கேன். ஏன்? ஏன்னா இப்ப எங்க அம்மாவா இருக்கிறத விட உங்க பெரிய மருமகளுக்கு தான் பாசமான அம்மாவா இருக்கீங்க. ஏம்மா இவ மேல இவ்வளவு அன்பா இருக்கீங்க? அந்த ஆண்டவன் எனக்கு ஏன் பொண்ணை கொடுக்கலன்னு தெரியுமா விஸ்வநாதா? என் பொண்ணுங்க உருவத்துல எனக்கு பெரிய மருமக சின்ன மருமகன்னு 2 பொண்ணுங்களை கொடுத்திருக்காரு. அதனாலதான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மிஸ்டர் தியாகராஜனுக்கு ஃபோன் பண்ணிடுறேன். பிஸியா இருக்கே, இப்ப என்ன பண்றது? லக்ஷ்மி, என்னம்மா இவ்வளவு நேரம் கழிச்சு வர? உன் போனும் லைன் கிடைக்கவே இல்லையே. பெரியப்பா ரொம்ப கோவப்பட்டாரு தெரியுமா? பொண்ணுங்க இந்த மாதிரி தினம் தினம் வெளியில போறது ரொம்ப தப்புன்னு கோவப்பட்டாரு. அவர் சொல்றதும் கரெக்ட் தானம்மா? நானும் அதுதானே சொன்னேன். ஆனா நீ தான் ஃப்ரெண்ட்ஸ பார்க்கணும்னு துடிச்சுக்கிட்டு போன. அம்மா ப்ளீஸ், நான் என்ன சின்ன குழந்தையா? பக்கத்துல மார்க்கெட்டுக்கு தானே போனேன். அட, என்ன லட்சுமி புதுசா இப்படி எல்லாம் பேசுற? நான் இப்போ உன்கிட்ட என்ன சொல்லிட்டேன்? மா, ஐம் ரியலி சாரி. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, அதனாலதான். அண்ணி, நீங்க வந்துட்டீங்களா? ரொம்ப நல்ல வேலை பண்ணீங்க. நாங்க எல்லாரும் நக்ஷு ரொம்ப மிஸ் பண்ணோம் தெரியுமா? ஆமா, நீயும் வீட்ல இருக்கல, அதான் சீக்கிரம் வந்துடலான்னு. அண்ணி, நான் போய் முகம் கழுவிட்டு வந்துடுறேன். லக்ஷ்மி, ஒரு நிமிஷம் இரு, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். அண்ணி, எங்க கல்யாண வாழ்க்கைய பத்தி நீங்க ஏதாவது பேசுறதா இருந்தீங்கன்னா நான் அத பத்தி எதுவும் பேச விரும்பல. லக்ஷ்மி, என்ன இது? நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுற? அண்ணி, இப்ப நான் வெளியே நிக்கல பார்த்து தான் வரேன். ஆனா அவர் என்கிட்ட எவ்வளவு மோசமா நடந்துக்கிட்டாருன்னு உங்களுக்கு தெரியுமா? எல்லாரும் முன்னாடியும் கத்துனாரு, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா ஊர் சுத்துற, ஆனா என் கூட வெளியே வரதுக்கு உனக்கு பிடிக்காதுன்னு சொன்னாரு. ஆனா அவரே அந்த மாலுக்கு ஃப்ரெண்டோட தான் வந்திருந்தாரு. இத பாரு, அவர் ஏதோ அப்ப கோவமா இருந்திருப்பாரு. அவருக்கு மட்டும் கோவம் வரலாம், ஆனா எனக்கு கோவமே வரக்கூடாதா? நானும் பாத்துக்கிறேன். லக்ஷ்மி ப்ளீஸ், அவரை கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி அண்ணி பண்ணு. ப்ளீஸ், நான் அவரை புரிஞ்சுக்கவே விரும்பல. அவரும் என்னைக்கும் என்ன புரிஞ்சுக்க போறதில்ல. அவர் அவரோட இஷ்டப்படி தான் நடந்துக்குவாரு. எனக்கும் ஃபீலிங்ஸ்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. அவர் இஷ்டத்துக்கு ஆடுவாரா, நான் அவருக்காக காத்துட்டு இருக்கணும்னு சொல்றாரு. இது பாரு லக்ஷ்மி, என்ன இது? இப்படி தொட்டதுக்கெல்லாம் கோவப்பட்டா எதுவும் சரியாகாது. நீ முதல்ல வீட்டுக்கு போ, 2 பேரும் அமைதியா உட்கார்ந்து அண்ணி, பேசுங்க. என்னால முடியாது. எனக்கு அங்க போக விருப்பம் இல்ல. நான் இங்கேயே ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன். எதுக்காக அந்த வீட்டுக்கு நான் போகணும்? இன்னைக்கு அவர் என்கிட்ட என்ன சொன்னாரு தெரியுமா? அவர் என் மேல எந்த இன்ட்ரெஸ்டும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. எனக்கு அவர் மேல எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல. இது பாரு லக்ஷ்மி, இப்படி எல்லாம் பேசக்கூடாது. இப்படியே பேசிட்டு இருந்தா பிரச்சனை பெருசாதான் ஆகும். நீயே எதுவும் நடக்காது, எதுவும் முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க. நமக்கு அப்படி தோணலாம், ஆனா
நாம உட்காந்து நிதானமா எல்லாத்தையும் பேசினா சரியாயிடும். ஆமா ப்ளீஸ், நான் சொல்றது கொஞ்சம் கேளு. 2 பேரும் நிதானமா உட்காந்து. அண்ணி ப்ளீஸ், இதுக்கு மேல அவர்கிட்ட பேச விரும்பல. இனிமே என்ன நடந்தாலும் சரி, எங்க உறவு இதோட முடிஞ்சு போயிடுச்சு. இங்க பாரு லக்ஷ்மி, நான் முதல்ல வீட்ல எல்லார்கிட்டயும் இதை சொல்லி ஆகணும். அட்லீஸ்ட் கார்த்திக் கிட்டயாவது சொல்லி ஆகணும். இல்லனா இது பெரிய பிரச்சனை ஆயிடும். ஹலோ வந்தனா. என்னாச்சு, நீ போனே எடுக்கல? எதுவும் ப்ராப்ளம் இல்லையே? நீ லக்ஷ்மி கிட்ட பேசுனியா? அவகிட்ட நான் பேசினேன். ஆனா அவ நான் சொல்றது எதுவும் கேட்கல. ரொம்ப பிடிவாதமா இருக்கா. அவ வீட்டுக்கு போகவே மாட்டேன்னு சொல்றா. அவளை சமாதானப்படுத்த நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன். ஆனா அதுக்காக மனச தளர விடாத அர்ச்சனா, எல்லாம் சரியாயிடும். என்னாச்சு அர்ச்சனா? அது நான் ஒரு ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்ன ஞாபகம் இருக்கா, என் டைரி காணும்னு உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தனே. பப்ளிஷர் பத்தி கூட சொன்னேன்ல, எனக்கு ஒரு லெட்டர் கூட அனுப்புனாங்கன்னு. இன்னைக்கு திடீர்னு அவங்க வீட்டுக்கே வந்து நின்னு இருக்காங்க. அதுவும் எல்லார் முன்னாடியும் என் டைரிய பப்ளிஷ் பண்றத பத்தி அவங்க பேசியிருக்காங்க. என்ன? ஆனா தப்பு என்னோடதுதான். அந்த லெட்டர் வந்தப்பவே இதுக்கெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன்னு அவங்க கிட்ட சொல்லி இருக்கணும். நான் பேர் சுட்டு விழா அது இதுன்னு பிஸியா இருந்துட்டேன். அதான் இன்னொரு பக்கம் லக்ஷ்மியோட டென்ஷன் வேற. அதனால அந்த விஷயத்தையே நான் மறந்துட்டேன். நாங்க வரதுக்குள்ள அவங்க போயிட்டாங்க. இப்ப நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன், எங்கேஜ்டா இருந்தது. ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு வந்தனா. அர்ச்சனா ப்ளீஸ், நீ பயப்படாத, எல்லாம் சரியா போயிடும். அங்க எல்லாரும் நல்லதானே இருக்கீங்க? அம்மா எப்படி இருக்காங்க? அவங்க கிட்ட பேசணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. என் மேல கோவமா இருப்பாங்கல்ல? அர்ச்சனா தேவையில்லாம கவலைப்படாத. அப்பா பாட்டி நான் 3 பேரும் சேர்ந்து அவங்கள சமாதானப்படுத்திட்டோம். நீ அவங்கள சமாதானப்படுத்துவேன்னு தெரியும். சரி சரி, நான் உனக்கு அப்புறமா ஃபோன் பண்றேன் வந்தனா. ஓகே பாய். இப்ப என்ன பண்றது? அண்ணி, கார்த்திக், அண்ணி நக்ஷா என்கிட்ட கொடுங்க. லக்ஷ்மி, இந்த டீய குடிமா, நான் குழந்தைய பாத்துக்கிறேன். லக்ஷ்மி, எங்க கூட இருக்கிறதுக்காக தானே இங்க வந்திருக்க. அப்புறம் எதுக்காக தினம் தினம் வெளியே போய்கிட்டு இருக்க? கார்த்திக், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அது அடடே, சின்ன மாப்பிள்ள வந்திருக்காரு. வாட் அ சர்ப்ரைஸ். வாங்க. வணக்கம் வணக்கம். வாங்க மாப்ள. வாங்க வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். வாங்க. நீங்க சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க. இப்பதான் சூடா டீ கொண்டு வந்திருக்கேன், எடுத்துக்கோங்க. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். நான் கொஞ்சம் அவசரமா வெளில போகணும். அப்படி என்ன அவசரம் உங்களுக்கு? எங்க எல்லாரும் கூட உட்கார்ந்து ஒரு டீயை சாப்பிட்டு போலாம்ல. உட்காருங்க. சரி, உட்காருங்க. உட்காருங்க. ஆ, பேர் வைக்கிற விழாவுக்கு வந்து நீங்க எதுவுமே சாப்பிடாம போயிட்டீங்க. இன்னைக்கு நீங்க சாப்பிட்டு தான் ஆகணும். நீங்க லக்ஷ்மியை கூட்டிட்டு போக சீக்கிரமா வந்துருவீங்கன்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். வீட்ல இருக்கவங்க திடீர்னு வெளியில போயிட்டா வீடு அப்படியே வெறிச்சோடி போயிருக்கும் இல்ல? லக்ஷ்மி, நீ கிளம்பும்போது மாமியாருக்கு மறக்காம ஊறுகாய் எடுத்துட்டு போமா. போன தடவை வந்தப்ப உங்க அம்மா என் கையால போட்ட ஊறுகாய் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஒன்னும் லக்ஷ்மியை கூட்டிட்டு போறதுக்காக வரல. ரொம்ப சந்தோஷம். பொண்ணு எங்க வீட்டுக்கு வந்ததுல ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. எங்களால முடிஞ்சதுன்னா இன்னும் கொஞ்ச நாளைக்கு அவளை இங்கேயே வச்சுக்குவோம். சந்தோஷமா இருக்கு. லக்ஷ்மியை பார்க்க நீங்களே இங்க வந்திருக்கீங்க. என்ன மாப்பிள்ளை எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறாரு? அம்மா லக்ஷ்மி, மாப்பிள்ளைக்கு சட்னி போடுமா? இல்ல அதெல்லாம் ஒண்ணு வேணாம். இந்த டைம்ல டிஃபன் சாப்பிட்டு எனக்கு பழக்கமே இல்ல. சம்பந்தி எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு. இப்ப நான் லக்ஷ்மியை பார்க்கறதுக்காக வரல. அவகிட்ட பேசவும் நான் வரல. அவளுக்கும் என்கிட்ட பேசுறதுக்கு விருப்பம் இல்லைன்னு எனக்கு தெரியும்.
எனக்கு லக்ஷ்மி கிட்ட இருந்த டிவோர்ஸ் வேணும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன மாப்பிள்ள இது? ந- நீங்க நீங்க என்ன சொல்றீங்க? நான் ஒண்ணு விளையாட்டுக்காக சொல்ல. எனக்கு விவாகரத்து வேணும். இந்த உறவுல இருந்து எனக்கு விடுதலை வேணும். எதுக்காக எல்லாரும் என்னைய பாக்குறீங்க? என்ன நடந்ததுன்னு உங்க பொண்ணுகிட்டே கேளுங்க. அவளுக்கும் இதுதான விருப்பம். மாப்பிள என்ன மாப்பிள இதெல்லாம் திடீர்னு? லக்ஷ்மி என்னம்மா இது? மாப்பிள்ளைய இப்படி சொல்றாரு? பதில் சொல்லு லட்சுமி. எதுக்கு இப்ப அமைதி ஆயிட்ட? எதுக்காக இந்த மௌனம்? இல்ல, என் தங்கச்சி அப்படியெல்லாம் யோசிக்க மாட்டான். அவ அந்த மாதிரி சொல்லவும் மாட்டான். அர்ச்சனா, நிச்சயமா அவளை நீங்க தான் ஏதாவது பண்ணிருப்பீங்க. அவளை நீங்க வற்புறுத்தி இருப்பீங்க. அதனாலதான் அவ இங்கேயே இருக்கா. உங்க எல்லாரு கண்ணுக்கும் நான் தான் தப்பானவனா தெரியறேன்ல. ஏன்னா அவ உங்க தங்கச்சி, உங்க வீட்டு பொண்ணு. ஆனா அதை பத்தி எல்லாம் எனக்கு எந்த கவலையும் இல்ல. இவளோட ஒத்துமையா வாழ்றதுக்கு நான் எவ்வளவு ட்ரை பண்ணணும்னு எனக்கு தான் தெரியும். எவ்வளவு அட்ஜஸ்ட் பண்ணிருக்கேன் தெரியுமா? ஆனா இவ தான் பிடிவாதத்தை விடவே மாட்டேங்கிறா. அதனால தினம் தினம் சண்டை போடுறதை விட மொத்தமா பிரிஞ்சு போறது எவ்வளவோ நல்லது. நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. கார்த்திக், நிக்கில் இப்ப ரொம்ப கோவமா இருக்காரு. நீங்களாவது கொஞ்சம் அமைதியா பேசுங்க, இல்லனா இன்னும் கோவப்படுவாரு. அவர் ஏன் கோவப்படணும்? அது இப்ப எனக்கு தெரிஞ்சாகணும். என் தங்கச்சி லட்சுமி அப்படி என்ன பண்ணிட்டா? கொஞ்சம் இரு கார்த்திக். மாப்ள, உங்க 2 பேருக்கு நடுவுல ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு. அது என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா என்ன நடந்திருந்தாலும் அதுக்காக இவ்வளவு பெரிய முடிவு எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். கல்யாணங்கிறது விளையாட்டு கிடையாது. வாழ்க்கை பூரா ஒன்னா இருக்க வேண்டிய உறவு. விவாகரத்துங்கிற வார்த்தை வாயில வர்றதுக்கு முன்னாடி 1000 தடவை நாம யோசிக்கணும். அத இவ்வளவு சாதாரணமா நீங்க சொல்லக்கூடாது. மாப்பிள, இப்ப நீங்க ரொம்ப கோவமா இருக்கீங்க. நீங்க என்ன பேசுறோன்னு புரியாம பேசுறீங்க. நான் என்ன பேசுறேன்னு நல்லா புரிஞ்சுதான் பேசுறேன். அதான் ஏன்? அப்படி என்ன காரணம்? லட்சுமி அப்படி என்ன தப்பு பண்ணா? இல்ல நீங்களா மனசுக்குள்ள ஏதாவது? கார்த்திக், சரிங்க மாப்ள, இதுக்கு மேல பேசுறதுக்கோ சொல்றதுக்கோ எதுவும் இல்ல. இதுக்கு மேல எதை பேசுறதா இருந்தாலும் நான் சம்பந்தி கிட்ட பேசிக்கிறேன். தாராளமா பேசுங்க. அதான் சரி. நீங்களே என்னோட அப்பா அம்மா கிட்ட பேசுங்க. நீங்க என்ன பேசணுமோ அதை அவங்க கிட்ட பேசுங்க. விவாகரத்து விஷயத்தையும் நீங்களே அவங்க கிட்ட சொல்லிடுங்க. ஆனா ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோங்க, என்னோட டிசிஷன் தான் ஃபைனல். இதை யாராலையும் மாத்த முடியாது. என்னோட மாம் டேடாலையும் மாத்த முடியாது. போதும் மாப்ள, ப்ளீஸ். இதுக்கு மேல ஒரு வார்த்தை கூட பேசாதீங்க. இதுக்கு மேல பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. நீங்க இந்த பேப்பர்ஸ்ல லட்சுமி கிட்ட சைன் வாங்கி அனுப்பி வச்சிடுங்க. நான் ஏற்கனவே இந்த பேப்பர்ல சைன் பண்ணிட்டேன். போயிட்டு வரேன்.
என்னங்க இப்படி எல்லாம் நடக்குது என்னங்க நீங்க ஏதாவது பண்ணுங்க. முதல்ல சம்பந்தி கிட்ட போன் போட்டு கொடு, நான் அவர்கிட்ட பேசுறேன். நிக்கிலுக்கு புரிய வச்சீங்களா? தொட்டதுக்கெல்லாம் கோவப்பட்டுக்கிட்டே இருக்கான். இந்த பையனை என்ன பண்றதுன்னு எனக்கு புரியலங்க. சம்மந்தி தான் ஃபோன் பண்றாரு. ஹலோ. வணக்கம் சம்பந்தி. வணக்கம் சம்மந்தி. முதல்ல ஒரு விஷயத்த தெளிவா சொல்லுங்க. லக்ஷ்மிக்கும் மாப்பிளைக்கும் நடுவுல இருக்கிற விஷயத்தை பத்தி உங்களுக்கு எதுவுமே தெரியுமா தெரியாதா? அது வந்து கொஞ்சம் தெரியும். 2 பேருக்கும் நடுவுல மனஸ்தாபம் ஏற்பட்டிருக்கு. எனக்கும் அது தெரியாது. இப்பதான் மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்துட்டு போனாரு. அவர்தான் எல்லாருக்கும் சொன்னாரு. 2 பேரும் சின்ன பசங்க, பிடிவாதமா இருக்காங்க. நான் நிக்கிலுக்கு எவ்வளவோ புரிய வச்சேன். பேர் சுற்று விழாவுக்காவது அவன் கொஞ்சம் ஒழுங்கா வந்திருக்கலாம். நடந்ததுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து போஸ்ட் பண்ணி குடிக்க வச்சதான் அவன் சொன்னான். பசங்க எல்லாம் சேர்ந்து விளையாடி இருக்காங்க. இவனுக்கே தெரியாம குடிக்க வச்சிருக்காங்க. இல்லனா பேர் சுற்று விழா அன்னைக்கு அவன் குடிச்சிட்டு வந்திருக்க மாட்டான். பேர் சூட்டு விழா அன்னைக்கு மாப்பிள்ளை குடிச்சுட்டா இங்க வந்தாரு.